ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அருணா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனா மஞ்சள் செடிங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நானும் அப்படிதான் பக்கத்துல போய் நீ சொல்லிக்கிட்டு இருந்தேன் மாமா கிட்ட. ஆனா மாமா போய் நல்லா உத்து பாருமா, அது மஞ்சள் செடியா ஏலக்காய் செடியா, அப்பதான் உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னுங்க இவ்வளவு ஹைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பக்கத்துல போய் பார்த்தாதாங்க தெரியுது. அந்த தண்டு பகுதியில ஏலக்காய் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கவே. ஆனா இப்பதான் ஓரளவுக்கு பிஞ்சா இருக்கு. அறுவடை ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க, இருக்கு இது ரெண்டாவதுன்னு நினைக்கிறீங்க. அங்க பாருங்க, ஒரு வழியா கஷ்டப்பட்டு நம்மளும் பறிச்சுட்டு வந்தாச்சு. இங்க பாருங்க ஏலக்காய் பாருங்க, அப்பா வாடை பயங்கரமா வருதுங்க. குட்டி குட்டியா தான் இருக்கு ஏலக்காய். இது நமக்கு அதுக்கப்புறம் காய வச்சு இது அறுவடை கொண்டு வந்து மார்க்கெட் கொண்டு வரும்போதாங்க இதுதாங்க ரேட் அதிகமா இருக்குங்க. இப்பதாங்க நமக்கே தெரியுதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரது ரேட் அதிகமா தான் இருக்கும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தட்டைப்பயிர், கொள்ளு இந்த மாதிரி விவசாயம் பண்ற மாதிரி இங்க மலை மேல வந்து ஏலக்காய் செடி வந்து வளர்த்து வச்சிருக்காங்கங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாச்சு. என்னடா மலையில இவ்வளவு ஏலக்காய் செடியா அப்படின்னு நானே ஃபர்ஸ்ட் டைம் தானே பாக்குறேன். ஒருவேளை நம்மள அப்படியே குட்டி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சா மாமா, ஆஹா இது வந்து நம்ம விவசாயம் வந்து நம்ம அவங்க பண்றவங்கள்ட்ட நம்ம கேட்டுதாப்பா எடுக்கணும். இது வந்து உங்க பார்வைக்காண்டி நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் அதை வந்து நம்ம பார்த்தோம். இப்ப இப்படி நாலு காமிச்சு மத்தப்படிலாம் கொண்டு எல்லாம் போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்க மாமா, நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஜாலியா போவாங்க. இங்க பாருங்க மேல அந்த இலையெல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாருங்க. ஆனா நீங்க பார்க்கும்போது இந்த இலை பாருங்க மஞ்சள் செடி மாதிரி தானே தெரியுது. எனக்கு அப்படிதான் நான் மாமா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே நம்ம ஒரு வழியா முடிச்சுட்டு அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்ச தூரத்திலேயே பாத்தீங்கன்னா வந்து ஊர் வந்துருச்சு. இது என்ன ஊர் அப்படின்னு தெரியல. ஆனா இந்த ரோடு எங்க போகுது அப்படின்னா நம்ம சின்ன வழியா போயிட்டு மெயின் ரோட்ல போயிட்டு ஜாயின் ஆகும் 3 ரோட்ல. கோயில நம்ம ஊர்ல மாதிரி கட்டியிருக்காங்க மலை மேல. ஆமா, மலை மேல வந்து கோயில். இங்க வந்து தமிழ் பீப்புள்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருப்பாங்க. ஏன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் கீழ இருந்து வந்து வேலை செஞ்சு மோஸ்ட்லி இங்கேயே கொஞ்சம் செட்டில் ஆயிடுறாங்க. அதனால வந்து இங்க தமிழ் கோயில், சர்ச்சு, மசூதி எல்லாமே இருக்குங்க. வேங்க உண்மைக்கு வேற லெவலுங்க. மலை மேலாம் இப்படிலாம் இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியங்க. வயசான பாட்டிகள்ட்ட எல்லாம் போய் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்கவே, இவ மலை மேலாடி இப்படி கொண்டே கட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து பார்த்தாச்சு நமக்கே தெரியுது இவ்வளவு இருக்கு அப்படின்னு. பாருங்க வீட்டுல எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்கன்னு. ஆமா, பயங்கரமா இருக்கு. அதோடைய கிளைமேட்டும் சரி. இப்ப நம்ம போனோம் வந்து வெயில் டயத்துலதான் நம்ம போனோம். இதே இது நம்ம வந்து மழை காலத்துலயோ இல்ல வந்து குளிர் காலத்துல போனோம்னா வேற லெவல்ல இருக்கும். ஆனா என்ன, இங்க இருந்து படிக்கிறதுக்கு தான் வந்து இவங்க அவ்வளவு தூரம் கொஞ்சம் டிராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே வந்து கீழே இருக்கிற மாதிரி தந்தரையில இருக்கிற மாதிரி தான் இருக்கு, வீடு வசதி எல்லாமே. ஆனா ரோடு பாத்தீங்கன்னா வந்து கரெக்டா 8 அடி ரோடு தான் நினைக்கிறேன். பாருங்க, ஒரு காரு போதும், இன்னொரு காரு போகணும்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேப்ல தான் போக முடியும். இல்லை அப்படின்னா கண்டிப்பா போக முடியாது, 2 தான் போகணும். ஆனா வீடுமே வந்து அந்த கேரளா தாங்க. ஆமாங்க, கேரளா தான். ஆனா மோஸ்ட்லி பாருங்க கார் எல்லார் வீட்லயுமே இங்க இருக்கும். ஆனா எல்லார் வீட்லயுமே மோஸ்ட்லி ஜீப் தான் நிக்குது. ஏங்க எதனாலங்க? ஹீல்ஸ் எடுத்துக்கிட்டா வந்து இந்த ஜீப் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து நல்லா ஆஃப் ரோடு போறதுக்கான ஒரு வெஹிக்கிளா இருக்கு. மற்றபடி வந்து நார்மல் வெஹிக்கிள்லாம் வந்து நார்மல் ரோட்டுக்கு தான் அது நல்லா இருக்கும். இங்க பொருட்களை ஏற்றி போறதுக்குலாம் இந்த பொலிரோ இந்த மாதிரி காரு, ஜீப் இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. இந்த இங்க ஒரு ஸ்கூல் ஏதோ ஒண்ணு கட்டி வச்சிருந்தாங்க. அது என்னன்னு ஸ்கூலுங்க? சிபிஎஸ் ஸ்கூல் பாருங்கவே. அது வந்து அது பேர் தெரியல சரியா. ஆனா உண்மைக்கு சூப்பரா இருக்குங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க. ஆனா கார் வந்து மோஸ்ட்லி கம்மியா தான் இருக்கு. நிறைய ஜீப்பு தாங்க அதிகமா இருக்கு. இந்த ஜீப் அந்த படத்துல பாக்குறோம்னா அந்த ஜீப்பு தாங்க நிறைய இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் போகணும், இந்த மாதிரி பிளேஸ்லாம் விசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டைரக்டா நீங்க கண்டிப்பா போடிமெட்டு வந்துட்டு அதுல இருந்து நீங்க கொஞ்ச தூரத்துல இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருவோம். அந்த வீடியோ பார்க்காம பாருங்க. அதோட தொடர்ச்சி பார்ட் 2 தான் இந்த வீடியோ. இந்த ரோடு, இந்த ஏரியா இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, நம்ம வந்தாச்சு, தேயிலை தடத்துக்கு வந்தாச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க. இவங்க வீடு பக்கத்துல டீ தூள் எஸ்டேட். உண்மைக்கே வேற லெவல்ல இருக்கு. எங்க இது டீ தூள் எஸ்டேட் கம்பெனியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது வந்து ஃபேக்டரி கிடையாது, வீடு தான். இந்த ஜீப் நிக்குது பாருங்க. ஆமா, அதாவது அங்க பாத்தீங்கன்னா வந்து அதிகமா வந்து தேயிலையும் காஃபி கூட கொஞ்சம் கம்மியா தான் இது பண்றாங்க. தேயிலை, ஏலக்காய் தான் வந்து இங்க அதிகமா விளைவிச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் அட்வென்ச்சரான ரோடு. அதே மாதிரி ஈவினிங் டயத்துல அகன்னு சொல்ற ஈவினிங் டயத்துல இந்த ரோட வந்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணவும் கூடாது. அது ஆமா, உங்களுக்கு நீங்க பாருங்க இந்த சூழல்லாம் எப்படி இருக்கு. அதாவது இந்த ரோடு இந்த ஊரை தன்னை சொல்ல முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பிளேஸ் போக ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவதே வரும். மரங்கள்லாம் அதிகமா இருக்கும், அடர்த்தியா இருக்கும். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க போர்டு வச்சிருக்காங்க, எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து யானைகள் வந்து நடமாட்டம் அதிகம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நைட் நேரத்துல அதாவது மாலை பொழுதுல வந்து யாருமே வெளியில போறது கிடையாது. அந்த அளவுக்கு யாரும் ரோட யூஸ் பண்றதே இல்லை.
ரோடு வந்து மேலே ஏறும் இறங்கும், திடீர்னு சுத்தி சுத்தி போகுங்க. அந்த ஜங்கிள்குள்ள போனா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வந்து ட்ரைபிள்ஸ் மக்கள் அதிகம். பழங்குடியினர் வந்து இங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பாத்தீங்கன்னா வந்து பழங்குடி மக்கள் வந்து அவங்களோட முகத்தையே காமிக்க மாட்டாங்க. மூடி மறைச்சிட்டு போவாங்க. இங்க பாருங்க, நான் சொன்னேன் பாத்தீங்களா, போர்டு போட்டுருக்காங்களா, எலிஃபென்ட் கிராசிங் போட்டுருக்காங்க பாத்தீங்களா. இந்த மாதிரிதான் வந்து நிறைய இடத்துல போட்டு வச்சிருந்தாங்க. நம்ம வந்து எப்படி சொல்றேன்னா தெரியல, நார்மல் ரோட்ல டிராவல் பண்ற மாதிரி இந்த ரோட்ல வந்து டிராவல் பண்ண முடியாது. ஆமாங்க. ஆனா பக்கத்துல உள்ளவங்களுக்கு தெரியும். அது என்ன பிரச்சனை, என்ன ஏது விலங்குகள் வரும், எப்ப வரும், என்ன அப்படின்னு தெரியும். நம்ம வந்து புதுசா தானே போறோம். அதனால டூரிஸ்ட் மக்கள் இப்ப பார்க்க போறவங்க பீப்புள் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா போங்க. நைட்ல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் நாங்க போனது வந்து ஆமா, 2 இது மணி வந்து தான். ஆமா சரியா ஒரு 12 to 2 மணி அந்த டைமிங் தான் வந்து நாங்க இந்த ரோட கிராஸ் பண்ணது. ஆமா. இப்ப நம்ம கிராஸ் பண்ணி அடுத்த ஒரு ஊருக்கு வந்தோம். அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு ஊர் வந்துருச்சு. இது வந்து இந்த ரைட் சைடுல தான் ஊர் இருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊரும் பாத்தீங்கன்னா ஒரு 100 வீடு 50 வீடு சேர்ந்தாப்புல இருக்கு. ஒரு சில இதுல வந்துதான் காட்டேஜ் மாதிரி தனியா கட்டி வச்சிருக்காங்க. இங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. நிறைய விளையாட்டு இதெல்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம போய் அங்க போய் விசிட் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரா இருக்குங்க. ஆமா. நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். அந்த பாதையெல்லாம் வளைஞ்சு, 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 வளைஞ்சு போகுது. இது நைட்ல போனா ரொம்ப சிரமமா தான் இருக்கும். அதனாலதான் வந்து நைட்ல வந்து அந்த ரோட அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆமா, இங்க இருக்கிறவங்க அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னே தெரியல. நாங்களும் தேடிட்டே இருந்தோம். ஒருவேளை சம்திங் இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க மத்த டயத்துல எங்க போவாங்க, எப்படி போவாங்க அப்படின்றது தெரியல. இல்ல அது வந்து எங்க இருந்துச்சுன்னா, நான் பார்த்தது வந்து எந்த இடம்னா, போடிமெட்டு அங்க இருக்கு பாத்தீங்களா? அங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையம்னு சொல்லி அங்க இருந்துச்சு. நான் கூட சொன்னேங்க பாருங்க, இங்க இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. இந்த இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்க, யானைகள் கிராம நடமாடி இடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு இன்னும் யானைகள்லாம் போகும் கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா அள்ள விட்டுருச்சு. நம்ம போறது 2 வீலர்ல. ஒரு 2 மணி ஆயிருச்சா, ஸோ மழை வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. உங்களுக்கே தெரியும், அந்த மேகங்கள்லாம் கற்கெல்லாம் கட்டியிருக்கு. அப்போ ஒருவேளை மறுபடியும் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம் எனக்கே ஏற்பட்டுருச்சு. ஏன்னா கார்ல போனா மோஸ்ட்லி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காருக்குள்ளதான் இருப்போம். பின்னாடி ரிவர்ஸ் வந்துடலாம். ஆனா 2 வீலர்லங்கும் போது கொஞ்சம் நம்ம சேஃபா தான் போகணும். அங்க பாருங்க எல்லாமே இந்த ரோட்ல வெட்டி விட்டுருக்காங்க பாருங்க. இந்த சைடு பூராமே வேலை நடந்திருக்கு. ஆமா, இங்க 100 நாள் வேலை மாதிரி இங்க இருக்க மக்களுக்கு வந்து இந்த ரோட வந்து இருக்கவும் வந்து இந்த செடியெல்லாம் வளர்ந்து ரோட மறைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. நம்ம ஊர்ல கம்மா வேலை மாதிரி இங்க இருந்து செஞ்சிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் மாதிரி செஞ்சிருக்காங்க. அங்க இருந்து வேலை பார்த்துட்டு இங்க இருந்து இது பண்ணுவாங்க. இங்கேயும் போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. அதாவது இந்த போர்டு வந்து எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னா, மெயினான ஏரியா இது ஃபுல்லாமே யானைகள் கிராஸ் ஆகும், அதனாலதான் அப்படி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒரு கோயில் இருந்துச்சு. அங்க இந்த கோயில நின்று இறங்கி அப்படி சாமியை கும்பிட்டு அப்படியே பார்ப்போம். சூப்பரா இருந்துச்சு. அதை எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து வர்றப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கோயில்லாம் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன கோயில்? கருப்புசாமி கோயிலுங்க. எனக்கு கேரளால போய் கருப்புசாமியா அப்படின்ற மாதிரி ஆச்சரியம் ஆகி போச்சு. எங்க எடுப்பங்க, அதனாலதான் நாங்க எடுக்க போனோம். இல்லைங்க இங்க வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னா, சரிப்பா ஓகே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே விசிட் பண்ணிட்டு அப்படியே வந்தாச்சு. அப்படியே ஆனா ஜாலியா நம்ம மாட்டுக்கு நடந்து போலாங்க. அவங்கவுங்க தோட்டம் வச்சிருக்காங்க. அந்த அப்படியே நானே நடந்து போறாங்க பாருங்க. உண்மைக்கே சூப்பரா இருக்கு. வேற லெவலா இருக்கு. என்ஜாய்மெண்டா இருக்கு. கார்ல வந்து இதோட நல்ல என்ஜாய்மெண்டா இருக்கும். நீங்களும் மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஆமா, இயற்கையை பாதுகாக்கிறது நம்மளோட வேலை. அதே மாதிரி வந்து நம்ம எந்த ஒரு இதையும் இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்படாம அதை நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஆனா இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு சம்திங் தேவையில்லாததெல்லாம் எடுத்து வந்து தேவையில்லாத இடத்துல நிப்பாட்டி அதை அசுத்தம் பண்ணிடுறாங்க. இங்க பாருங்க, இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு ஊரே இருக்கு. நம்ம உள்ள போலாமான்னு பார்த்தோம். சரி, நமக்கு யாருமே என்னன்னு தெரியாது. உள்ள போயிட்டு அவங்க கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. நம்ம ஏதாவது சம்திங் திருவிழா ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா உள்ள போய் விசிட் பண்ணி பார்த்துருக்கலாம். இல்ல நாங்க சரி இன்னொரு நாளைக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்ப இது வரைக்கும் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க தந்தரையா இருந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்க வந்து மலை மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டாப் வியூக்கு ஏற ஆரம்பிச்சிடும். நம்ம வண்டி ஸ்ப்ளெண்டர் தாங்க வந்தோம். ஸ்ப்ளெண்டர் பயங்கரமா திணற ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு ஏத்துனாலுமே அப்படி என்ன சொன்னதில்ல. எனக்கு ஒரு பக்கம் பயம், இன்னும் வண்டி இடையில நின்று செயின் ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா போச்சு என்ன இருது. இதுல என்னன்னா நிறைய வந்து இப்ப ரீசெண்டா FIFA வேர்ல்டு கப் நடந்துச்சுல, ஃபுல்லா பேரும் போர்ச்சுகல் கொடி, அங்கங்க அர்ஜென்டினா கொடி, மெஸ்ஸி ஃபேன்ஸு, ரொனால்டோ ஃபேன்ஸு, நெய்மரு, இவங்க எல்லாமே கூடி அங்கங்க அவங்க வீட்டுல கட்டி பறக்க விட்டு என்னமோ வேர்ல்டு கப் வந்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க.
அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு பண்றது இல்ல. ஃபுட்பாலை பத்தி யாரும் அது இது பண்றது இல்ல. ஆனா கிரிக்கெட் அப்படின்னு இருப்பாங்க. கேரளால பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்பாலுக்கு வந்து அந்த அளவுக்கு ரசிகர்கள் பட்டாலும் அதிகம். அதனால வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. உண்மைக்கே கிரேட்டா இருந்துச்சு. பாருங்க வண்டி இப்படி ஏற ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து அப்படியே வளைஞ்சு ஏறும். நம்ம இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் உங்களுக்கு அதை காமிக்கிறோம். அது காமிக்க முடியுதா காமிக்கிறோம் இல்லாட்டினா என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் வண்டியே ஏற மாட்டேன்ருச்சு. ஆமா, சரியான மேடு. அந்த மிஸ்ட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. லைட்டா மழை தூறது எங்க சூப்பரா இருக்கு. அந்த அந்த மூவில இந்த மாதிரி இடத்துலதான் எடுப்பாங்க இருக்கு. அதான் வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சரியான ஒரு இது நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் தூரத்துலயே வந்து யானை கிராஸ் ஆச்சு. எங்களுக்கு பார்க்கும்போது பக்கண்டாயி போச்சு. ஆமா, நாங்களே எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆத்து இந்த நேரத்துல அப்படின்ட்டு அப்படி வண்டி பண்ணா அவ்வளவுத்துல அதுவும் ஒரு யானை இல்ல, ஒரு 2 3 யானை இருந்துச்சு. அதனால நாங்க வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கிராஸ் ஆனாலும் அப்படியே நாங்க நிப்பாட்டி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க அப்படியே பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் மேல. அதனால ஆள் இருக்கும் போது போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆள் இல்லாம போது போனோம்னா கொஞ்சம் இதாவே இருக்கு, பயமா இருந்துச்சு. இங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் எடுக்க ஆரம்பிச்சு பசங்க எல்லாம் நிறைய ஆரம்பிச்சோம். சரி ரைட்டு, அப்பதான் ஒரே நிம்மதியா இருந்துச்சு. நம்மளும் ஆளோட தான் நம்மளும் தெரியுறோம் அப்படின்னு பயத்து இல்லாம கொஞ்சம் போனோம். பாத்துருவோம் அப்படின்னு நினைச்சா பாத்துட்டுமே. ஆனா அது நாங்க வீடியோ எடுத்திருக்கலாம். பட் எங்க நாங்க சேஃபா இருக்கிறத ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால வந்து நாங்க கொஞ்சம் வந்துட்டோம். இதுதாங்க வந்து இந்த கொழுக்குமலை போற ரோடு. நம்ம ஒரு வழி அங்க இருந்து வந்து இந்த இதுக்குள்ள உள்ள இருந்து இங்க இருந்து ஜீப் சவாரி கூட்டிட்டு போவாங்க. நிறைய பேர் வந்தவங்க ஃபுல்லாமே வந்து இந்த ஒரு ஸ்பாட்டை விசிட் பண்றதுக்காக தான் மெயின் பாதையில இருந்து வருவாங்க. சூரியநெல்லி, சின்ன கிணல், சூரியநெல்லி இந்த வழியா வருவாங்க. நம்ம ரிட்டர்னா போயிட்டு இருக்கோம். அதாவது தலைகளை நம்ம வந்துட்டு இருக்கோம். நம்ம போடிமட்டு வந்ததுனால இந்த வழியா வந்துட்டு இருக்கோம். வர்றவங்க ஃபுல்லாமே மூணாறுல இருந்து அப்படியே வந்து கொழுக்குமலை விசிட் பண்ணி போறதுக்கு வருவாங்க. வந்து காரை இந்த இடத்த நிப்பாட்டிட்டு ஜீப்ல போவாங்க. ஏன்னா வந்து ஃபுல்லா எஸ்டேட் உள்ள. கார் போகாதா? காரு போகாது. காரு போறதுக்கான ரோடு கிடையாது அங்க. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல வந்து போக முடியாது அதுக்கு மேல. ஏன்னா ஜீப் மட்டும் தான் போகும். தனியார் எஸ்டேட் அதுல வந்து ஜீப் மட்டும் தான் போகும். ஏன்னா ரோடே கிடையாது அதுல. ஓ, சூப்பரா இருக்கு. உண்மைக்கு அதாங்க கார் பூராமே நிப்பாட்டிட்டு இவங்க பூராமே ஜீப் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அங்க உள்ளவங்களுக்கு ஜீப் சவாரில நல்ல காசு எல்லாம் வியாபாரம் எல்லாம் போகலங்க. அவங்களுடைய வரலாறு நம்பிதான் இருக்கு. இந்த ஊர் தாங்க சூரியநெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர். இது வந்து கொஞ்சம் எப்படின்னா சிட்டி, நல்ல மக்கள் வந்து அதிக பொருட்களை வாங்க வைக்கிறது 24/7 வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல 24/7 இல்ல, 6 மணிக்கு மேல கடையெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா. ஆனா என்ன, கேரளால பொறுத்தளவு சாப்பாடு மட்டும்தான் கொஞ்சம் குண்டு குண்டு அரிசி பெரிய அரிசியா போடுறீங்க. அதே மாதிரி சுட சுட கிடைக்க மாட்டுது. மத்த நம்ம தமிழ்நாட்டுல எப்ப பார்த்தாலும் 24/7 அடுப்பு எரிஞ்ச மணி மாதிரி இருக்குது. அங்க கொஞ்சம் சாப்பாடு ஆறி போயிருக்கு. அவ்வளவு வித்தியாசம். என்னங்க, ஹோட்டலுக்கு நம்ம ஏத்த மாதிரி வந்து அந்த டேஸ்ட் வகை எல்லாமே இருக்கு. இங்கேயுமே நல்லாதான் இருந்துச்சு. ஆனா என்ன ஊத்தாப்பா அப்படின்ட்டு நம்ம இங்க சூரியநெல்லியில காலையில இருந்து நைட் வரைக்கும் எப்ப கேட்டாலும் கிடைக்கும். என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஊத்தாப்பா ஆப்பம்னு சொல்லி கேட்டோம்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் கிடைக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்பம் கொடுக்கவே மாட்டாங்க. காலையில இருந்தே கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி இங்கெல்லாம் எல்லா நேரமும் கிடைக்கும். சூப்பரா இருக்கும். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவை இந்த ஸ்பாட்ல முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நான் வந்து நம்ம மெயின் ஸ்பாட்டுக்கே போறோம். அங்க இருந்து அடுத்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே, டாடா பாய். நான் உங்கள் ஆதி. நான் உங்கள் அருணா.